படம் நல்ல ஒரு படம். இன்றைய 2K கிட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம். நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கு. நான் எந்த ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் வரல சார். அந்த மினிக்கின் பாட்டு வந்து பார்த்தீங்களா, அந்த சாங் ரொம்ப இதுவாக இருந்தது. அந்த இதுக்காக தான் வந்தேன். ஆனால் எதிர்பார்த்தோட படம் ரொம்ப சூப்பராக இருக்கு. யூத் படத்தை பொறுத்த வரையும் எப்படி இருக்க போகுது படம் அப்படின்றது உண்மையா வந்து ஒரு ஐடியாவே இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அருமையா இருக்கு. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படமா இருக்கு. கிறிஸ்டியன் ஃபேனால தான் வந்தேன். அது ரெஃபரன்ஸ் ஃபோட்டோக்காக தான் வந்தோம். நாங்கள் சும்மா ஃபோட்டோ வச்சாவே வருவோம். அவர் தலைவன் வந்து ஒயர் கட்லேருந்து பண்ணுறதுலேருந்து ஆக்ஷன் இப்படி பண்ணுறதுலேருந்து ஸோ என் தலைவனுக்காக தான் வந்தது. யூத் கென் கருணாஸ் வின் கருணாஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி யூத்னு டைட்டில் வச்சு மொத்த யூத் மனசையும் கொள்ளடிச்சிட்டாரு. குறிப்பா படம் வந்து யாருக்கான படம்னாலும் 2K கிட்ஸ்க்கான ஒரு படம் தான். இந்த படம் வந்து நான் வேலைக்கு போற ஆள் நான் பார்க்கலாமான்னா உங்களுக்கு கடுப்பேற்று இந்த படம். நான் ஒரு ஃபேமிலி மேன் நான் பார்க்கலாமான்னா உங்களுக்கு கடுப்பேற்று இந்த படம். யாருக்கான படம்னாக்கா இப்போ ஸ்கூல் படிக்கிற இந்த 2K கிட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னாக்கா அவங்களுக்கு லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் வித்தியாசமே தெரியாது. அவங்க வந்து யாரை பார்த்தாலும் லவ் பண்ணுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் இது பண்ணுவாங்க, ஃபேமிலியே மதிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா. படத்துல கென் வந்து அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி அப்படியே பக்காவா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லவ்னு காமெடியா கொண்டு போய் கொஞ்சம் வச்சிருப்பாப்புல. அப்படியே அந்த காமெடி கூட 2K கிட்ஸ்க்கு தான் ஒர்க் அவுட் ஆகும், நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். நம்ம கடுப்பு ஏற்றோம் காமெடியெல்லாம். ஸ்டோரி வந்து நம்ம ஸ்கூல்ல நம்மளுக்கு நடக்கிற என்ன இதுவோ அதை நல்லா அழகாக கொண்டு போயிருக்காங்க. அதை கொண்டு போயிட்டு நமக்கு லாஸ்ட்ல ஒரு 20 நிமிஷம் ஒரு சென்டிமெண்டா எமோஷன் டச்சா ஃபேரன்ஸ் மேல வைக்கிற லவ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இம்பார்ட்டா கிடைக்கும். ஏன்னா நீங்க ப்ரொமோஷன் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் ட்ரெய்லர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு ஆவரேஜா தான் ட்ரெய்லர் இருந்துச்சு. அப்படியே போய் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய லேக் வந்து இருந்தது. கதையை எங்க கொண்டு போறாங்க, கதையை வந்து எப்படி மர்ஜ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தெளிவே இல்லாம இருந்துச்சு. வந்து எல்லாரும் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணியிருக்காருங்க. கென்னு வந்து உஷாருங்க. எப்படின்னா எல்லாரோட இதுவும் மசாலா மாதிரி எல்லாரும் ஆட் பண்ணா எல்லாரும் ரசிகர்கள் உள்ள கொண்டு வந்துட்டாரு. இந்த பக்கம் தனுஷ் ஃபேன்ஸ் வராங்க, இந்த பக்கம் சிம்மன் ஃபேன்ஸ் வராங்க, ப்ளஸ் வந்து அவரோட ஃபேன்ஸும் வந்து ஜிவி சார் ஃபேன்ஸும் உள்ள வருவாங்க. ஸோ மிக்சிங்கில் வந்து படத்தை வந்து கரெக்டாக வந்து அவங்களோட ஸ்கூல் லைஃப்ல நம்ம லைஃப்ல என்ன நடந்திருக்குன்னு ரீகலெக்ட் பண்ற மெமரி தான் கதையே. யூத்ன்ற டைட்டிலுக்கு என்ன தளபதியோட டைட்டில், அதுக்கு என்ன ஜஸ்டிஸ் பண்ணுமோ அதை பயங்கரமா பண்ணிட்டாரு. ஏன்னா யூத்ன்ற டைட்டில் அதை யூஸ் பண்ணா படம் பயங்கரமா இருக்கணும், கண்டிப்பா பயங்கரமா பண்ணிட்டாரு. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாதி வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கடுப்பேற்றோம், கன்றாவிடா எடுத்து வச்சிருக்கீங்கன்ட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா நம்மளோட தாட்டையே மாத்திரும். அப்படியே நல்ல ஒரு படம்டா, சூப்பரான ஒரு படம்டா, இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம், இந்த 2K கிட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம்டா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க. ரொம்ப அருமையா இருக்கு படம், தாராளமா பார்க்கலாம். கதாநாயகன் வந்து இதை நோக்கி போவார். ஒவ்வொரு பொண்ணும் நம்ம வந்து லவ் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போவார். ஆனா யாருமே லவ் வந்து சொல்ல மாட்டாங்க. அந்த லவ்ல ஒரு அழுத்தமும் இருக்காது, சின்சியரா இருக்காது. ஆனா நம்ம கூட இருக்கவங்க தான் லவ் வந்து அம்மா அப்பா மெயின் லவ் சொல்றாங்க பாருங்க. அது தெரியாம வந்து எதையும் நோக்கி போவதுதான் ஆழம். பட் காமெடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூப்பரா இருந்துச்சு. அப்படியே போக போக அந்த காமெடி எல்லாம் அப்படியே டோட்டலா ஃபேட் ஆகி அப்படியே உள்ள ஃபேமிலி சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸை பிடிச்சி அப்பா அம்மா சென்டிமெண்ட்டை உள்ள இறக்கி சூப்பரா வந்து அந்த படத்தை வந்து அப்படியே ஃபினிஷிங்ல வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போகுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு லேக்னு தான் சொல்லுவேன். முக்கியமான காரணம் என்னன்னா யூஸ்வலாக படம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு 45-50 மினிட்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு ஃபன்னாக ஒன்று பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கதைக்குள்ளே வந்து போயிடுவாங்க. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை வந்து கிட்டத்தட்ட கடைசி ஒரு 20-25 மினிட்ஸ் தான் கதைக்குள்ளே போயிருக்காங்க. மேலும் வந்து தன்னோட அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கணும், எப்படி இருப்பாங்க, நம்ம லைஃப்ல அவங்க தான் முக்கியமான விஷயத்த இருக்காங்க சொல்றது தான் மெசேஜ் ஒன்லைன். ஒரு ஸ்கூல் ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும், எல்லாருக்குமே பிடிக்கும். அதை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய சீன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டோரி வைஸாகவும் ஒரு ஸ்க்ரீன் பிளே வைஸ்மா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இல்லை எல்லா ரெஃபரன்ஸுமே வருது படத்துல. தனுஷோட ரெஃபரன்ஸ் வருது, இந்த 3 படத்துல வர மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்றாரு. அப்புறம் ரூம்லயே வந்து எஸ்டிஆரோட போட்டோ ஒட்டியிருக்காங்க. அது என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது, ஏழு சின்னத்துல ஒரு குத்து தென்னமர சின்னத்துல ஒரு குத்துங்கிற மாதிரி ஓம் ஃபேன்சியும் புடி அப்படிங்கிற மாதிரி படம். ஆனா ஆக்சுவலா பேர் என்னன்னா யூத். தளபதியோட ரெஃபரன்ஸ் உள்ள ஒண்ணு கூட வரவே இல்லை. ட்ரைலர்ல வந்திருக்கும், படத்துல வரவே இல்லை. அங்கேயே அரசியல் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா வச்சு இவனுங்க. அது ஓகே, அவனுங்க அப்படிதான் பண்ணுவாங்க, தளபதினாலே அப்படிதான் பண்ணுவாங்க. சரி, அதுக்கு விட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்லா ஜாலியா நல்லா போகுது. 80s வந்தாலும் சரி, 90s கிட்ஸ் வந்தாலும் 2K கிட்ஸ்க்கு வந்தாலும் சரி, யாரும் வந்தாலும் படம் பிடிச்சிப்படும். கடைசியா உங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே அந்த டான் படத்தோட ஒரு சில ரெசம்பிளன்ஸ் பார்க்குற மாதிரி. கென்னு வந்து என்ன சொல்றதுங்க, நான் என்னங்க சொல்றது, அவர் வந்து ஆல்ரெடி வெற்றிமாறன் சார் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு, தனுஷ் அண்ணன் கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியலிங்க. ஃபுல்லாக மெச்சூர்டாக ஒரு பக்குவத்தை அங்கே இருக்க நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கிட்டாதான் ஒரு விஷயத்தில் காட்ட முடியும். அவர் நிறைய விஷயத்தில் கற்றுக்கிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் படத்தையே வந்து இவ்வளோ பக்குவமாக இந்த சின்ன வயசில் பண்ணுற போது என் தலைவனை பார்க்குற மாதிரியே இருக்குது. சிம்புனை வந்து அன்றைக்கி வல்லவன் ப்ளஸ் மன்மதன் பண்ணும்போது எல்லாமே யோசிச்சு ஆடினானா. ஸோ இந்த வயசில் இந்த இதில் ஃபர்ஸ்ட் படமே வந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காருன்னா வாழ்த்துக்கள். ரொம்ப எஃபெக்ட் எடுத்து பண்ணியிருக்காரு.
உள்ள படம் ஃபுல்லாவே பயங்கர வைபா என்ஜாய் பண்ணாங்க. எல்லா சீனுமே நல்லா காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆச்சு. பயங்கரமா டான்ஸ் ஆடுறாரு. ஏன்னா அவர் பாட்டு நல்லா பாடுவாரு தெரியும், டான்ஸும் பயங்கரமா பண்றாரு. பட் ஓவரால் பார்க்கும்போது இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த இன்ஸ்டா செலிபிரிட்டி 2-3 பேரை படத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது எதுக்காகன்னா படத்தை அப்பதான் இன்னும் நிறைய பேர் பார்க்க வருவாங்க. கென் கருணாஸ் ஒரு படம் நடிச்சாருனாக்கா பார்க்க மாட்டாங்க, படம் நல்ல படம் சொன்னாலும் பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா வந்து பார்ப்பாங்க. என்னன்னா இப்போ அவங்க நடிக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது, படம் நல்லா இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது, நல்லா இல்லைன்னா கழி ஊத்திட்டு போயிருவோம் நம்ம. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படத்துக்கு கூட இப்போ விளம்பரம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம மக்கள் அப்படி ஆக்கிட்டாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த படம் எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், நல்ல படம் உண்மையிலேயே இருக்குது. 20 சீன்ஸ்லாம் சில சீன்ஸ்லாம் இருக்கு. நம்ம இந்த பிரதீப் ரங்கநாதன் படத்துல வர சீன்ஸுக்கு மாதிரிலாம் இருக்குது ரொம்ப. ஆனா ரொம்ப இல்லாத அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இது என்னன்னா இவரோட குருநாதர் வந்து தனுஷ் சார். அண்ட் அதே மாதிரி இவர் வந்து எஸ்டிஆர் ஃபேன் போல. ஸோ அதனால வந்து இந்த ஆக்சசரிஸ், இந்த பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து அப்படியே எஸ்டிஆர் மாதிரி பண்ணிட்டு அப்படியே இந்த லவ் அப்படின்னு வரும்போது தனுஷ் சார் 3 படத்துல இந்த முடியெல்லாம் இப்படி தூக்கி விட்டு இந்த இதெல்லாம் பண்ணுவார்ல, அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு ஹீரோயினுக்கு வந்து தனுஷை பிடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோ எஸ்டிஆர் ஃபேன் மாதிரி, ஹீரோயின் வந்து தனுஷ் ஃபேன் மாதிரி. ஸோ அப்படியே எடுத்துட்டு போய் 2 பேருக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அந்த ஃபேன் பேஸ்க்காக கொடுத்து பிடிச்சிட்டாங்க. ஆடியோ லான்ச்லாம் பார்த்தேன். தனுஷ் அண்ணனும் சொல்லிட்டாரு, அவங்க அம்மா அழுதாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள் மேம். கிரேஸ் அக்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க கிரேட் சிங்கர். கருணா சார் ரொம்ப பிடிக்கும், அவர் கிரேட் காமெடியன் ப்ளஸ் நல்ல ஆக்டர் கூட, சித்திரம் நடிகர் அவர். ஸோ இவர் வந்து பிறந்தது வந்து மிஸ் ஆகலை, அந்த லைனே மிஸ் ஆகலை, நல்லபடியாக பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உங்கள் படம் இட்டுமா, அது அக்கா கூட சொல்கிறேன். கிரேஸ் அக்கா படம் இட்டுக்கா. கண்டிப்பா டைரக்ஷன்லயும் வேற லெவல்ல பண்ணியிருக்காரு, ஆக்டிங்குமே வேற லெவல். கண்டிப்பா இவர் என்னன்னா ஒரு டாப் ஹீரோ, டாப் டைரக்டர்ஸ் வரிசையில கண்டிப்பா வருவாரு. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இந்த ஒரே ஒரு ஃபன் மேட்டரே வந்து கன்டினியூ ஆகி போகும்போது நம்மளுக்கு ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கு. அதனால வந்து பார்த்ததே திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கிறனால நம்மளுக்கு ஒரு லேக் தெரியுது. ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு படம். ஆக்சுவலா ஃபேமிலி பாண்டிங்னா என்னன்றதை காமிக்கிறதா இருக்கட்டும், அதாவது ஸ்கூல் படிக்கும் போது ஒரு லவ் எல்லாம் வந்து உண்மையான லவ் கிடையாதுன்றது எல்லாத்தையும் காட்டுறதை விட இன்றைய 2K கிட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம், நல்ல படம். நல்லா பண்ணிருக்காரு, டேரக்டராகவும் நல்லா ஜெயிச்சிருக்காரு, ஒரு நடிகனாகவும் நல்லா ஜெயிச்சிருக்காரு. டேரக்டர் எப்படி படம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு சில விஷயங்களை தான் லேக் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா கதை எப்படி போக போகுதுன்ற ஒரு ஐடியாவே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி பிளெயினா போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த லேக் எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெபியூ டேரக்டருக்கான விஷயங்கள் இருக்கு. படத்துக்காக தான் 3 ஹீரோயின் யூஸ் பண்ணிருக்காரு. நான் கூட இன்னும் நினச்சேன் வேற மாதிரி இருக்கும், சும்மா ஜாலியாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படி இப்படி பார்த்தா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அனிஷா அவங்க வராங்க, சிறைப்பட ஹீரோயின் ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து கதைக்கு தேவையான அந்த 2 ஹீரோயின் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்காக தான் அந்த 3 ஹீரோயின்ஸ்குள்ள டிராவல் பண்றாரு. அதே மாதிரி தமிழ் சினிமாக்கு கண்டிப்பா ஒரு பொக்கிஷமா இருப்பாருன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும். இதுதான் எப்படின்னா அடுத்த இது வந்து இனிமேல் அடுத்த ஜென்ரேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இன்ஸ்டா, யூடியூப் இப்படி தான் போயிடும் போல. ஒரு நல்ல நடிக்கிற ஆட்களுக்குலாம் ஸ்கோப் இருக்குமான்றது தெரியல. பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம். நான் என்ன சொல்றேன், அவங்களுமே எஃபர்ட் போடுறாங்க, அவங்க நம்ம தனியாக பிரிச்சு எல்லாம் பார்க்க தேவையில்லை. அவன் போட்ட எஃபர்ட்டுக்கு நீங்க அவனுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கு, நீங்க அவனுக்கான ஒரு ஸ்கிரீன் கிடைச்சிருக்குன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். உண்மையிலே அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அவங்கள பார்க்கறதுக்காக தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸ்க்ரீன்லேயே நீங்க பார்த்தா அவ்வளோ ஃபுல்லானதுக்கு காரணம் பையன் கிடையாது. யாரா என்னடா, நான் ஆக்சுவலாக அவங்கள பார்க்கல, என்ன கத்துறாங்க அப்படின்னாங்க. ஆனால் இவன் இன்ஸ்டா மல்லேஷ் கண்ணா மாதிரி இன்ஸ்டா இவன் அப்படியா, சரி அப்புறம் போட்டோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க, பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அதுதான் சொல்ல மாட்டேன் சார், பேக்ரவுண்ட் மியூசிக்கும் படத்துல பாட்டு இல்லைன்னு வச்சிங்களேன், இந்த படமே இல்லைன்றுவாங்க அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்க சீன்ஸ்ல ஒவ்வொரு இடத்துல வைக்கிறாங்க பாருங்க, அந்த சீன்ஸ்ல ஒவ்வொரு இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அந்த டக்குன்னு சாங் போடுறாங்க பாத்தீங்களா, அது இல்லைன்னா வேற எதுவுமே இல்லை. பட் அதே நேரத்தில் கென்னை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஆடியன்ஸை எந்த இடத்துல வந்து ஹோல்ட் பண்ணணும். படம் உங்களுக்கு இப்படியே போற மாதிரி இருந்தாலும் ஆடியன்ஸ் ஹோல்ட் பண்ணல அப்படின்னா ஆடியன்ஸுக்கு போர் அடிச்சிடும். ஸோ அந்த போர் அடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் ஹோல்ட் பண்ண வச்சிருக்காரு. லைஃப்ல வந்து லவ்னு சுத்திட்டு இருக்காங்களா, லவ்னு உண்மையான லவ்னா என்னன்னு புரிய வைக்கிறதா அந்த கதையை. ஃபைனலா வந்து நம்ம கெரியர் தான் முக்கியம் சொல்லிட்டு போறாரு. இது நல்லபடியா முடிவு நல்லபடியா கொடுத்துருக்காரு, இந்த அளவுக்கு மெச்சூர்டா மாத்திருக்காரு. எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு படம் தான், வேற லெவல்ல பண்ணியிருக்காரு. ஹீரோ காம்பினேஷன், 3 ஹீரோயின்ஸ் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அப்பா அம்மா பாண்டிங் அந்த சீன்லாம் செம்மையா இருக்கு. ஒரு லாஸ்ட்ல ஒரு நல்ல மெசேஜும் சொல்லியிருக்காங்க. ஓவராலா பயங்கரம் பவர் பேக்ட் படம், செம நல்ல விஷயம் சார். படம் நல்லா இல்லைன்னா நம்ம கழி ஊத்தலாடே, எதுக்காக இப்படி விளம்பரம் பண்ணுறீங்க? நல்லா இருக்கு, நல்ல படம், பார்க்கலாம் தாராளமா உட்காந்து, நல்ல படம். இன்றைய 2K கிட்ஸ் பார்க்க வேண்டிய ஒரு படம், சூப்பர் படம். எல்லாருக்குமே ஃபேமிலி யூத் 2 பேருமே பார்க்கணும், அப்பதான் கேட்டா படம் சூப்பரா இருக்கு. படம் அதுக்காக எல்லாமே வந்து நம்ம லைஃப்ல வந்து கெரியரை வந்து முக்கியமா பார்த்து ஜெயிச்சு காட்டுவாங்க, அது ஜெயிச்சு காமிச்சிருக்காரு. கடைசியில வந்து லவ்வே லைஃபா அது போனுச்சுன்னா அடுத்தது
கெரியரை பார்த்துட்டு லவ் பார்க்கலாம் மாதிரி தான் அப்படிதான் முடிச்சிருக்காரு. அது இன்டெரக்டா சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு வேணான்றாரு, ஃபியூச்சர்ல வர வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதே மாதிரி சிரிக்கிறதுக்கான கண்டென்ட் வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷன் பசங்க எல்லாம் உட்காந்து பாக்குறாங்க, இந்த 12th படிக்கிற பசங்க அண்ட் இந்த காலேஜ் போற பசங்க எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா படம் பிடிக்கும். ஃபேமிலியா எல்லாம் பார்க்கலாம். ஜென்சி பசங்க அவங்க அப்பா அம்மாவோட 4 பேரும் வந்து உட்காந்து பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. இப்போ ஒரு பெரிய ஆக்டரோட பையன் இதை பண்றதுனால இன்னும் ரீச்சும் நல்லா கிடைக்கும். அவர் எப்படி சொல்றது, இந்த ஜென்ரேஷனுக்கு அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு. என்னை பொறுத்தவரையும் என்னோட ரியல் லைஃபுக்கும் இதை ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியுது. எல்லாருக்கும் பிடிக்கும். பட் யூத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லா அந்த ஆடியன்ஸுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா பிடிக்கும். இதுதான் பார்த்தேன். ட்ரைலர்ல பார்த்தா கூட யூத்தோட சாங் வந்தது. சரி ஒருவேளை யூஸ் பண்ணி ஆடெல்லாம் போடாரு போல தான் நான் உள்ள வந்தேன். இல்ல அது அந்த ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணல. அவர் ஜஸ்ட் ஒரு இதுக்கு ட்ரைலருக்கு மட்டும் யூஸ் பண்ணிருக்காரு. யூத்னா இந்த அந்த டைட்டிலுக்காக தான் படத்தை இந்த ஜென்ரேஷன் காமிக்கிறதுக்காக யூத்னு சொல்லியிருக்காரு. படத்துல வந்து 3 லவ் வந்து காமிச்சிருக்காங்க. 3 லவ்வுமே வந்து நல்லா எடுத்திருக்காங்க. பட் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், முதல் 2 லவ் வந்து கடந்து போகும்போது இன்டர்வல் வந்துருது. ஸோ அது வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. எல்லா லவ்வுமே வந்து ஒரு ஸ்கூல் பேஸ்டான ஒரு லவ் தான். ஸோ 3வதும் நல்லா தான் எடுத்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் என்னன்னா இந்த 2 லவ்வோ பார்த்துட்டு திரும்ப 3வது லவ் அதே ஒரு செட்டப்ல அதே ஒரு விஷயத்த திரும்ப ரிப்பீட்டா பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரே விஷயத்த திரும்ப பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. சூப்பரா இருக்குங்க. நான் என்னங்க சொல்றேன், முட்டைக்கலக்கி சாங்ல எல்லாம் பயங்கரமா ரீல்ஸ் பண்ணிட்டு ஜாலியா டான்ஸ் ஆடின்னு ஜாலியா இருந்தாங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கென்னோட கேங்குக்கு வாழ்த்துக்கள், மனோர வாழ்த்துக்கள். ஹிட் படம். படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் வந்து படத்தோட மியூசிக் தான். படத்தோட சாங்ஸும் சரி, படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, வேற ரேஞ்சில் வந்து ஜிவி பிரகாஷ் போட்டிருக்காரு. அதுதான் அந்த படத்தை வந்து பயங்கரமா தூக்கி வந்து நிறுத்திருக்கு.